அப்பா. வசு, என்னம்மா? இல்லப்பா, அர்ஜுன் சார் தன்னோட ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு தீ மிதிக்க போறாராம். உன் தாத்தா அந்த காலத்துல வருஷந்தோறும் தீ மிதிப்பாங்க. எனக்கு ஏதாவது கொஞ்சமா உடம்பு சரியில்லைன்னா கூட போதும், தீ மிதிக்கிறேன் தாயேன்னு சாமியை வேண்டிப்பாங்க. அதே மாதிரி அர்ஜுன் தம்பி அவர் ஃப்ரெண்டுக்காக வேண்டியிருக்கும் போல. இதுல நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அர்ஜுன் தம்பி ரொம்ப வசதியானவரு, ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறவரு. அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கணுங்கிறதுக்காகவோ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி கடுமையான பிரார்த்தனையெல்லாம் ஃபாலோ பண்றாரு பத்தியா. He is really great. அந்த அளவுக்கு அர்ஜுன் சார் அந்த பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்கார் வசு. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன். அர்ஜுன் தம்பி என்னைக்கு தீ மிதிக்கிறாருன்னு சொல்லுமா, நாங்க கூட கோயிலுக்கு வர்றோமா. நான் தான் அந்த ஃப்ரெண்டுங்கிறது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் அவங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். ஆனா இந்த சந்தோஷத்தை அவங்க கூட என்னால ஷேர் கூட பண்ணிக்க முடியலையே. ஐயோ, இப்படியா வந்து மாட்டுவேன். இவர் பூக்குழி மெதிச்சா என்ன, மெதிக்கலன்னா எனக்கு என்ன? தேவையில்லாம ஐடியாவை கொடுத்து எங்கேயும் போவாத என் கூடவே இருந்துட்டாரு. இங்க இத்தனை பெட்ரூம் இருந்தாலும் எனக்கு என்ன தனி பெட்ரூமா கொடுக்க போறாங்க? எப்படியும் நமக்கு இந்த சோஃபா செட்டு தான். சோஃபா செட்டு நமக்கு ஒத்து வராதே. பேசாம வழக்கமா வீட்டுல தரையில படுக்கிற மாதிரி படுத்துற வேண்டியதுதான். பாய் ஏதாவது இருக்கான்னு பாப்போம். இந்த மாதிரி பாய் விரிச்சு படுத்தாலே சுகமா இருக்கு. எம்மாடி, உப்புற படுப்போம். என் ஃப்ரெண்டுக்காக நான் மிதிக்கிறேன். என்னாச்சு, பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அர்ஜுன், உன்னால முடியாதுப்பா, சொன்ன கேளு. மா, என்னால முடியும், நீங்க கேளுங்க. என் ஃப்ரெண்டு என் உயிரை காப்பாத்திருக்கா. அவளுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்லை. இதெல்லாம் பண்றது பெட்டர் தான். இதுதான் நான் அவளுக்கு காட்டுற ஒரு நன்றி கடன். ஓகே, புரிஞ்சுதா? வாய் மூடு. அர்ஜுன் சார், எனக்காக நீங்க தீ மிதிக்கிற வரைக்கும் வந்துட்டீங்க. எனக்காக தீயில இறங்க போறவங்களை நினைச்சு பரிதாபப்படுறதா இல்ல நான் தான் அந்த ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு நிரூபிக்க முடியாத சூழ்நிலையை நினைச்சு வருத்தப்படுறதா? இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? ஹாய் ஃப்ரெண்ட், எங்க இருக்க? பக்கத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது, ஆனா என் கண்ணு முன்னாடி வரமாட்டேங்கிறியே. எனக்கு இந்த மாதிரி யோசனைலாம் வந்ததே இல்லை. உனக்காக நான் எதையும் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பூக்குழியில கூட இறங்க போறேன். பூக்குழியில இறங்கி உங்களை நீங்களே வருத்திக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அர்ஜுன் சார். உங்களுக்கு நான் தான் நீங்க தேடுற பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியாது. ஆனா நான் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியுமே அர்ஜுன் சார். என் மனசு பூரா வலிக்குது அர்ஜுன் சார். இது வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்.
அப்படி கடந்து வந்த ஒரு கஷ்டமும் இப்போ இந்த பூக்குழியில் இறங்கின உடனே இந்த கஷ்டம் எல்லாம் போயிடும். உங்க மனசு பூ மாதிரி அர்ஜுன் சார். மனசு முழுக்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நீங்க வெளிப்படையா அவளை தேடிட்டு இருக்கீங்க. ஆனா நான் மனசுக்குள்ளேயே தவிக்கிறேன். நானா அதை வெளிப்படுத்தி நீங்க என்ன சந்தேகப்பட்டுட்டா அந்த வேதனைய என்னால தாங்க முடியாது அர்ஜுன் சார். இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் உனக்காகத்தான். நீ எங்கே இருக்கியோ ஐவ் கம் டு தி எண்ட். என்னுடைய ப்ரேயர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும் என் எண்ணம் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். நாளைக்கு நான் பூக்குழியில் இறங்க போகிறேன். 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 எனக்கு சக்தி கொடு. பூவை மிதிச்சே தீருவேன். பூவை மிதிச்சே தீருவேன். பூவை மிதிக்க போறேன். ஐயோ உனக்கு கண்ணு தெரியலையே. கண்ணாடி எங்க வச்சு தெரியலையே. ஐயோ எங்க கண்ணாடி? என்ன சொல்லு? நீங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு மேடம். என்ன சொல்ற? அந்த ஆனந்த் காஞ்சிபுரம் போல மேடம். விழுப்புரம் ரோட்ல போயிட்டு இருக்கான் மேடம். இத பாரு, விடாம ஃபாலோ பண்ண. எங்க போறான், யார்கிட்ட என்ன பேசுறான்னு எல்லா விஷயத்தையும் கவனி. அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரக்கூடாது. சரிங்க மேடம். எனக்கு தெரியும், ஆனந்த் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த வசுந்தரா தான் அர்ஜுனோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அவன் சும்மாவே இருக்க மாட்டானே. அதை நிரூபிக்கிற வேலையில இறங்குவான்னு நினைச்சேன். கரெக்டா அதுல இறங்கிட்டான். ரவிவர்மன் வரைஞ்ச டிராயிங்க தந்திரமா நாம மறைச்சிட்டாலும் இவன் கிட்ட வேற ஏதோ துருப்பு சீட்டு இருக்கே. அதை கண்டுபிடிச்சு கைப்பற்றியே ஆகணும். இல்லைன்னா அதை அழிச்சிடணும். உத்தமன் மேடம் என்னாச்சு? எதுக்கு இப்படி நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்க? அது நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த மேடம். யாருக்கோ நம்ம வீட்டுல தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு போல இருக்கு. அவங்க என் மேல நடந்துட்டாங்க மேடம். என்ன லூசு மாதிரி பேசுற? நீ ஹால்ல தானே படுத்துக்கிட்டு இருந்த, அப்புறம் எப்படி மிதிச்சிட்டு போவாங்க? மேல இருந்து கீழே இறங்கி வந்து என் மேல ஏறி நடந்திருக்கலாம்ல. ஆமா ஆமா, நீ பெரிய ரெட் கார்பெட், உன் மேல நடந்து போறாங்க. தூக்கத்துல நடக்கிற வியாதி இந்த வீட்டுல யாருக்குமே இல்ல. ஆமா, கையில என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சிருக்க? அது தீக்காயத்துக்கு ஆயின்மெண்ட், கட்டுறதுக்கு பேண்டேட் மேடம். எதுக்கு, யாருக்கு? என்ன மேடம் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? தம்பி பூக்குழியில இறங்க போறாருல, ஒருவேளை தீக்காயம் பட்டுட்டா அப்ப என்ன பண்றது? அதுக்கு ஆயின்மெண்ட் பேண்டேட் எல்லாம் தேவையில்ல. அதுக்காக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நான் வாங்கிட்டு வந்தேன். ஏய், அவன் ஏதோ ஆர்வ கொளர்ல அப்படி சொல்லிட்டான், உடனே நீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுவியா? இத்தோட விட்டுரு. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? பெரிய தம்பி நான் ஒரு பக்கத்திலேயே இருந்து அப்பப்ப பக்தி டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், வீட்டுக்கு கூட போவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? இத பார், அவன் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நீ அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்த, இப்ப யாரோ உன் இடுப்ப உடைச்சிருக்காங்க, நான் கை காலையும் உடைச்சிடுவேன். புரியுதா? பிரியா? சரி மேடம். பிரியா மேடம்,
மேடம் சொல்லுங்க மேடம். பாரு, அச்சுவுக்கு சத்து மாவு கஞ்சி பண்ணி கொடு. தண்ணி ஊத்தாத, பால் போட்டு பண்ணு, திக்கா. ஓகேவா? போ. சரிங்க மேடம். பப்பிமா, வாட் இஸ் கஞ்சி அண்ட் ஆல்? பப்பி, கன்ஃபார்மா பூக்குழியில இறங்குறேன். என்ன அச்சு? விரதம் இருக்கேன். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். என்ன உத்தமன் சிரிக்கிறீங்க நக்கலா? நாளைக்கு ஹால்ல தான் படுக்கணும். ஐயோ, நான் சிரிக்கல தம்பி, நான் சிரிக்கல சிரிக்கல சிரிக்கல. போங்க. ஐயோ, என்னைக்கிழமை நீங்க இப்படி கோல பசி பசிக்குதே. என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு தெரியலையே. பொங்கலா, இட்லி, சாம்பாரா? பெரிய இடத்துல வேலை பாக்குறதா பேரு. ஒரு இடியாப்பம், ஒரு பாயா, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது நமக்கு சரிப்பட்டு வராது. சும்மா மிலிட்டரி ஹோட்டலுக்கு போய் நல்ல நாட்டுக்கோழி பிரியாணியும் மட்டன் சுக்காவும் நல்லா மூக்கு பிடிக்க புடிச்சு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். வாங்கம்மா. அர்ஜுன் வா சாப்பிடலாம். வாப்பா சேர்ந்து சாப்பிடலாம். எல்லாமே சூடா இருக்கு. மா, நான் ரொம்ப சீரியஸான ஃபாஸ்டிங்ல இருக்கேன். பூக்குழியில இறங்க போறேன். நோ ஃபுட். தம்பி பூக்குழியில இறங்காம இருக்க மாட்டாரு போல இருக்க. இவ்வளவு ஆட்டம் பிடிக்கிறாரு. தம்பி, பொங்கல்லாம் நீங்க தாராளமா சாப்பிடலாம். ஏன், நம்ம கடவுளுக்கே வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இதெல்லாம் வைக்கிறது இல்லையா? சாமிக்கு பொங்கல் வைக்கிறோம்ல, அதே மாதிரி பொங்கல் சாப்பிடுறவங்களையும் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பொங்கல் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறீங்களா பொங்கல்? இல்ல இல்ல, நான் வேற பிளான்ல இருக்கேன். என்ன பிளான்? ஐயோ, அப்படி சொல்லிட்டேனா? அதாவது நான் உங்க நிழல் மாதிரி. நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். இப்ப நீங்க விரதத்துல இருக்கீங்களா, அதனால நானும் விரதம் தம்பி. அப்பனா என் கூட சேர்ந்து குழியிலயும் குதிக்க போறீங்க? அது மட்டும் இல்ல தம்பி, அது மட்டும் இல்ல தம்பி. ஐயோ, அது மட்டும் வேணாம் தம்பி. பூக்குழியில இறங்குற அளவுக்கெல்லாம் என் உடம்பு தாங்காது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன விட்டுருங்க. சுச்சி, சுந்தரம் சார் வீட்ல இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா? ஆமா. நம்ம யாரும் போக முடியல. அதனால அவரே சாப்பாடு எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காரு. ஓ. எல்லாமே நான்வெஜ் ஐட்டமா தான் இருக்கு. அச்சு, எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம் தான். நண்டு தொக்கு, தந்தூரி, நெத்திலி ஃப்ரை, சிக்கன் லாலிபாப், இப்படி எல்லாமே இருக்கு. பப்பி, நான் எவ்வளோ சீரியஸான ஃபாஸ்டிங்ல இருக்கேன். எனக்காக உத்தமனும் ஃபாஸ்டிங்ல இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு பப்பி? தம்பி, நான் எப்ப விரதத்துல இருக்கேன்னு சொன்னேன்? நீங்க விரதத்துல இருங்க, நான் துணை நிக்கிறேன்னு தானே சொன்னேன். சாப்பிட்டீங்களா உத்தமன்? சாப்பிட்டுட்டே இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய தம்பி, கனவா? குழி விரதம். சாப்பிடுங்க. ஏன் சோத்துல மண்ணள்ளி போட்டாரா? சார், இங்கே ராமையான்னு ஒருத்தர். ராமையாவா? தெரியாது சார். இல்லைங்க, அவர் இந்த ஊர் தான். எனக்கு தெரியாது சார். வேற யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க. சரிங்க.
மா யார் வேணும் தம்பி? இங்க ராமையா வீடு எங்க இருக்குமா? அந்த 3வது வீடு. 3வது வீடா? சரி ஓகே தேங்க்ஸ். ராமையா அண்ணே, ராமையா அண்ணே, ராமையா அண்ணா இருக்கீங்களா? ராமையா அண்ணே, யாரு? என்ன வேணும்? ராமையா நீங்களா? யார் நீங்க? ஐயா என் பேரு ஆனந்த். சென்னையில ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து வரேன். நீங்க கூட எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்கீங்கல்ல. சீதாராமையா ஃபேமிலியை பத்தி விசாரிச்சோம்ல. ஆமா தம்பி, அவர் பொண்ணு துளசியை பத்தி கேட்டீங்க, அவங்க பேத்தியை பத்தி கூட கேட்டீங்கல்ல? ஆமாங்கய்யா. சீதாராமையோட பேத்தி அந்த துளசியோட பொண்ணு, அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கோம். அவங்களோட சின்ன வயசு படம் ஒன்று கிடைச்சிருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு அது சீதாராமையாவோட பேத்தியான்னு சொல்லி கொஞ்சம் அடையாளம் மட்டும் சொல்றீங்களா? சரிப்பா. இந்த பொண்ணு தான் பாருங்க.